கிரிக்கெட் ஒன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா ஒரு மிகப்பெரிய விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாத்தையும் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷியாம் வரலாம். வணக்கம் ஷியாம். வணக்கம் லியோ, சொல்லுங்க. எதை பத்தி பேசலாம், ஆரம்பிக்கலாம்? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. ஆரம்பமே ஒரு பயங்கரமான ஒரு விக்டரியோட ஆரம்பிச்சிருக்கிறோம். அண்ட் இதுல இஷான் கிஷனுடைய ரோலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பர் 3 வராரு. திலக் வர்மாவுடைய ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால அந்த ரோலை இஷான் கிஷன் ரீப்ளேஸ் பண்ணுவார் நினைக்கும் பொழுது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அப்படின்னு மாதிரி பார்க்கலாம் நம்ம. கிட்டத்தட்ட இஷான் கிஷான் வந்து நேத்து தான் வந்து அந்த ரோலை வந்து இங்க வந்து எடுத்து பண்ண முடியாது. முன்னாடி வந்து மும்பை இந்தியன்ஸ் இதை பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் போன சீசன் இதான் வந்து பண்ணாரு. போன சீசன் வந்து அவர் ஒன் டவுன் தான் உங்களுக்கு ஆடி வந்து பண்ணாரு. ஓப்பனிங் அங்க வந்து ஹெட் அபிஷேக் சர்மா இருக்கும்போது ஒன் டவுன் தான் இஷான் கிஷான் வந்து வந்தாரு. இன்னுமே வந்து அவர் அந்த ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாருன்னு சொல்லுது. ஏன்னா ஒன் டவுனுங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல மொமெண்டம் போதுன்னா அந்த மொமெண்டத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும். சப்போஸ் வந்து ஒரு இடத்துல டப்புன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா பார்ட்னர்ஷிப் டக்குன்னு பில்ட் பண்ணி இன்னொரு பேட்ஸ் ஒரு எண்ட்ல ஒருத்தர் அடிக்கிறாரு, இன்னொரு எண்ட்ல அடிக்காம ஒருத்தர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ நீங்க போய் அங்க சப்போர்ட் பண்ணி நல்லா அடிக்கிறவருக்கு கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி தென் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மோர் லைக் வந்து ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ற வேலை தான் வந்து ஒன் டவுன் அந்த டூ டவுன் ரெண்டு ரோலும் 1 and 2 ஒன்று தான். நம்ம இதுல வந்து நம்ம இஷான் கிஷானோட மூவ் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, நேத்து ரொம்ப நாள் கழிச்சு சூரியகுமார் யாதவ் பேட்ல இருந்து ரன் வந்துச்சு. அதுவும் நல்ல டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட்லயே வந்து வந்துச்சு. பாசிட்டிவ் அடிச்சாரு. ஆஸ் யூஷுவல் அவருக்கு ரொம்ப ராசியான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்டே வந்து அவுட் ஆனாரு, சாண்டர் கிட்டே அவுட் ஆனாரு. சோ இந்த 2 ரோல் இருக்கு பாத்தீங்களா, 3 and 4, இது வந்து ரொம்ப குரூஷியல் நமக்கு T20 வேர்ல்ட் கப் போகும்போது. இப்ப இந்த 4 மேட்ச்ல வந்து இஷான் கிஷானுக்கு we should give the long rope. எவ்வளவு அடிக்கிறாரோ அடிக்கணும்னு சொல்லி பாக்கணும். நேத்து வந்து அடிக்கும் போது ஷார்ட்ஸ் கரெக்டா அடிச்சாரு, வந்து 2 பவுண்டரி சூப்பர் அடிச்சாரு. அடுத்து ஒரு நத்திங் ஷாட்ல அவுட் ஆனாரு. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஷாட் ஆடி உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபார்ம் இல்லாம நீங்க அவுட் ஆறது வேற, வந்து ஒரு அருமையான 2 ஷாட் ஆடி அந்த கான்ஃபிடன்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பில்ட் பண்ணி அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணும். அந்த டெம்பரமெண்ட் தான் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இஷான் கிஷனுக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷான் கிஷனுக்கு முன்னாடி அந்த ரோல் பண்ண ஸ்கை நிறைய அதை பண்ணிருக்கிறாரு. சேட் தட் திலக் வர்மா இன்னும் இந்த இன்ஜுரியில சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இன்னும் என்ன ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல. பட் இதுல வந்து நம்ம வந்து வி ஷுட் கொஞ்சம் அவரோட டைமை கொடுத்து போனோம். யாருக்கு நம்ம வந்து என்ன இஷானுக்கு வந்து இன்னும் லாங் ரோப் இன்னும் தப்பு கிடையாது, தப்பு இல்லை. அண்ட் நேத்து சூரியகுமாரோட இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான இன்னிங்ஸா இருந்ததுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? அவரோட ரீசெண்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணும்போது நேத்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் அவர்கிட்ட தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. எப்படி பாக்குறீங்க? ஆஸ்திரேலியா இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஏதோ ஒன்று ஆடினார். ஆஸ்திரேலியா இதே மாதிரி 40 சுவிட்ச் ஆடினாரு. ஏஷியா கப்ல ஒரு 40 சுவிட்ச் ஆடிது. எனக்கு 30-40 அடிக்கிற சூரியகுமார் யாதவ் வேணாம். அந்த பக்கம் அபிஷேக் சர்மா அடிச்சாரு பாத்தீங்களா 84. நேத்து வந்து இந்தியன் டீமோட பேட்டிங் எப்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தரை சுத்தி மத்த எல்லாரும் பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேக் சர்மா ஆடினும் போது சுத்தி வந்து சூரியகுமார் யாதவ் ஒரு கேமியோ, தென் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு கேமியோ, தென் கடைசியில வந்து ரிங்கு சிங் ஒரு கேமியோன்னு சொல்லிட்டு அது மாதிரி சுத்தி ஆட ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் லைசன்ஸ் டு கில்னு சொல்லிட்டு அடிக்கிறது ஓகே. பட் ஒரு ஒரு சாம்பியன் ஆப்போசிஷன், ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு இங்கிலாண்டோ ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோ நீங்க வந்து செமிஃபைனல்ஸ்ல ஃபேஸ் பண்ணும் போதோ இல்ல வந்து அந்த முக்கியமான அந்த ஒரு நாக் அவுட் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணும் போதோ அங்க ஹி ஷுட் மேக்ஸிமைஸ் தட் அந்த ரன். இப்போ வந்து ஒரு போன T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து கூட ஒரு 50 அடிச்சான்னு நினைக்கிறேன். அவர் இங்கிலாந்து கூட அங்க வந்து ஆடின போது 50 அடிச்சான்னு நினைக்கிறேன். எனக்கு 50, 60, 70s அடிக்கிற அந்த சூரியகுமார் யாதவ் தேவை. 30s இஸ் ஃபைன். இப்போ அந்த 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 பழைய அந்த டச்சை வந்து சொல்லி அவர் தான் சொன்னாரு, நான் நெட்ஸ்ல நல்லா அடிக்கிறேன், மேட்ச்ல அடிக்க மாட்டேன், அதான் பிரச்சனை. இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஃபார்ம் இல்லைன்னா நெட்ஸ்ல அடிக்கிறேன், மேட்ச்ல நேத்து அடிச்சு காமிச்சிட்டாரு. பட் இன்னுமே அந்த பழைய அந்த சூர்யா மாதிரி இன்னும் அந்த ஸ்பார்க் இன்னும் வரல. அந்த போஸ்ட் அந்த ஆபரேஷனுக்கு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமே இன்னொரு பழைய அந்த அந்த ஃபார்முக்கு வந்து அங்க நீங்க பிளாஷ் தான் காமிக்கிறத தவிர ஃபுல் ஃபார்முக்கு வர மாட்டாரு. எனக்கு இப்ப இந்த 4 மேட்ச்ல வந்து இதே மாதிரி இந்த 30s சேர்த்து ஒரு 50s ஒரு 60s எல்லாம் அடிச்சாருன்னா ஸ்கை இஸ் பேக்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சு ரிலாக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா தேர்ட்ல திலக் இல்ல. சோ திலக் இல்லாத இடத்துல இருக்கும் போது பின்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வரான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வந்து ஃபீல் சேஃபா நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் இல்லையா? அண்ட் அபிஷேக் சர்மாவுடைய இன்னிங்ஸ் அண்ட் ரிங்கு சிங்கோட இது 2 பேருமே ஒரு அவங்களுடைய ரோல பக்காவா பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அபிஷேக் சர்மா ஈஸி அவர் அடிக்கிறாரு. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட ஈஸியாவட்டும் அவர்கிட்ட ஒரு 6 ஒரு 4 அவரோட பேட்ல இருந்து வரது நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய அசெட் நினைக்கிறீங்க நீங்க? நம்ம வந்து 90s அந்த கிரிக்கெட் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் சனத் ஜெயசூர்யா எவ்வளவு பெரிய ஒரு 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 ஸ்டார்னு சொல்லி. சனத் ஜெயசூர்யா வந்து ஆரம்பிச்சது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா தான் ஆரம்பிச்சாரு. டவுன் ஆர்டர்ல இருந்தாரு. அப்போ இந்த மாதிரி லீக் கிரிக்கெட் இந்த மாதிரி டவுன் ஆர்டர்ல அண்டர் 9 வேர்ல்ட் கப் ஆடுறாரு. 1992 வேர்ல்டு கப் ஆடின போது கீழே தான் ஆட வச்சாங்க. ஒன்னும் பெருசா வந்து நம்பர்ஸ் வரல, விட்டோம். 96ல ப்ரொமோட் ஆறாரு. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி நம்ம மறந்துட்டோம்.
சேம் வே உங்களுக்கு அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா இந்த 2020-21 ஐபிஎல்ல வராரு, செப்டாம் ஸ்பின் போடுறாரு, ஒரு மேட்ச் என்ன வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்ட் அடிக்க ஹெல்ப் பண்றாரு. ஏதோ ஒரு பையன் ஆடுறான்ப்பா அப்படின்னு. ஆனா ஓப்பனிங் ஆடின உடனே ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறது பாத்தீங்களா, எனக்கு ஐ டிரா த பேரலல்ஸ் வித் சனாத் ஜெயசூர்யா. அவர் இருக்கிற வரைக்கும் போலர்ஸ் எந்த போலருமே சேஃப் இல்ல. அன்டில் அபிஷேக் சர்மா இஸ் தேர் இன் கிரீஸ் எந்த போலர் சேஃப் இல்ல. சேம் லைக் சனாத் ஜெயசூர்யா. நீங்க ஸ்ரீநாத போட்டா ஸ்ரீநாத் அடிப்பார், பிரசாத் போட்டா பிரசாத் அடிப்பார், கும்ப்ளே அடிப்பார், ராபின் சிங், வெங்கடபதி ராஜா, மனோஜ் யூ போல் எனி ஒன். நம்ம மட்டும் இல்ல, எந்த ஆப்போசிஷனாலும் சரி ஓபன் பண்ணி பாகிஸ்தான் கூட எல்லாம் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் தான் நடிச்சு வச்சிருந்தாரு. ஓடிஐல ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் தான் நடிச்சு வச்சிருந்தாரு. சோ எனக்கு ஐ see the parallels like சனாஜி. நல்ல பேட் ஸ்விங், நல்லா வந்து அந்த டைமிங்கும் இருக்கு, ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஆள் பாக்குறதுக்கு நல்லபடி ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இருந்தாலும் பட் அந்த லீன் வெயிட் மசில் வெயிட் மாதிரி பேட் ஸ்விங் தாறுமாறா இருக்கு. அண்ட் எதுவுமே பக்கத்துல விழ சிக்ஸ் கிடையாது. அடிச்சா எல்லாம் டேடி சிக்ஸ் மாதிரி தான் வந்து போய் விழுது. அவரு இந்த அப்ரோச்சை கன்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எதிர்த்தாப்புல இருக்கிற சஞ்சு சாம்சனோ இல்ல அடுத்த ஒரு இஷான் கிஷானோ அந்த இன்னிங்ஸ மொமெண்ட் அவர் அடிக்கிற நான் அடிக்கிறேன்னு போய் வந்து ஸ்லாம் பேம் அடிக்க போய் டப்புன்னு வந்து நம்ம ஒரு 200 for 2 வந்து அப்புறம் 220 ஆல் அவுட் அந்த மாதிரி ஆகக்கூடாது. நம்ம 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்ல ஆடணும் ஆகக்கூடாது. ஒரு மொமெண்டம் இருக்குதுன்னா அந்த மொமெண்டத்தை கூடயே அந்த ஒரு பில்ட் பண்ணி ரிப்பேர் ஒர்க் பண்ணி டப்புன்னு வந்து அடுத்து வேற ஏதாவது கேமியோ பண்ணணும். ரிங்கு சிங் இப்பதான் வந்து அவரோட அந்த அவர் எதுக்கு டீம்ல எடுத்தாங்களோ அந்த ரோலை வந்து கிளியரா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நாள் வந்து ரிங்கு வந்து எதுக்கு ரிங்கு டூபே இருக்காருல, டூபே சிக்ஸ் அடிக்கிற இந்த நேத்து வந்து ரிங்கு வந்து அமேசிங் டே வித் பேட். கேட்சஸ் எல்லாம் விட்டாரு. கேட்சஸ் நம்ம வந்து அந்த ஹை கேட்சஸ் குளூர் அதுன்னு விட்டுலாம். பட் இது மெட்டீரியல் கிடையாது. முக்கியமான மொமெண்ட்ல வந்து மேட்சஸ் கேட்சஸ் வந்து பார்க்கணும். சோ ஐ கிரெடிட் போத் தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நமக்கு ட்ரம் கார்டு இருக்க போறாங்க T20 வேர்ல்டு கப்ல. அண்ட் பவுலிங் சைடு வந்துட்டோம்னா சிவம் துபையோட ரோல் கொஞ்சம் குறிப்பா அஸ்வினே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சிவம் துபை வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு பிளேயரா இருக்க போறாரு வித் பால் அப்படின்ற மாதிரி. அண்ட் நேற்று ஹர்திக் பாண்டியோட ஓவர்ல கொஞ்சம் நிறைய ரன்ஸ் போகுது, ஜஸ்பிரீத் பும்ரா ஓவர்ல நிறைய ரன் போகுது, அக்ஷர் பட்டேல் ஓவர்ல ரன் போகுது, ரன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரன் போயிட்டு இருக்கும்போது சிவம் துபை வந்து ஒரு 3 ஓவர் போட்டு கொஞ்சம் மேபி லைக் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரி, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நேற்று வந்து இட்ஸ் கட்டாந்திர பிச்சு. உங்களுக்கு வந்து 12 ரன் பெர் ஓவர் நீங்க அடிக்கணும். 12 ரன் பெர் ஓவர் நீங்க அடிக்கணும். பும்ராவே முதல் 2 ஓவருக்கு போட்ட போது 6 ரன் என்னவோ தான் அடிச்சு வச்சிருந்தாங்க. முதல் 2 ஓவர் தான் 6 ரன் அடிச்சு. கடைசியில வந்து கடைசி ஓவர் போடும்போது தான் மிச்சல் வந்து அங்க இந்த மாதிரி ஸ்கூப்ல 4 அடிக்கிறேன் இல்ல இவரே ஃபுல் டாஸ் போட ட்ரை பண்ணி இல்ல கேட்ச் விட்டு 4 இந்த மாதிரி நிறைய போச்சு. பும்ராவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் லீட் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. கூடவே வந்து வருண் சக்கரவர்த்தி விசியை வந்து அடிக்கிறது கஷ்டம். என்ன நீங்க 6 அடிச்சாலும் அடுத்து 2 6 அடிப்பீங்க, 3வது பால்ல அவர் தூக்கிடுவார், விக்கெட்டை தூக்கிடுவார். இதுதான் விசியோட ஸ்டைல். இந்த 3 பேர் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க தான் நான் வந்து பாக்கணும். அக்ஷர் பட்டேலோ, ஹர்திக் பாண்டியாவோ, சிவம் டுபே இது போடுறதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் கல்லி ஸ்டைல் தான். வந்து தேங்காய் உடைக்கிறதா தான் சொல்லுவோம். வந்து தேங்காய் உடைக்கலாம் பால நம்ம லோக்கல் கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. இங்க தேங்காய் உடைக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் உடைக்கிற மாதிரி தான் போட்டாலும் எந்த ஸ்பீட்ல தேங்காய் உடைக்கிறாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போடுறான் இல்ல வேகமா தேங்காய் உடைக்கிறானா இல்ல. நேத்து அவர் வந்து அந்த ஏசியா கப்ல வந்து அவரு அந்த பாகிஸ்தான் கூட ஃபைனல் இருக்கும் போது நல்ல சாம்பியன் பிளேயருக்கே கொஞ்சம் கை நடுங்கும். பட் பாகிஸ்தானோட ஃபைனல்ஸ் முக்கியமான போலர் ஒருத்தர் இல்ல, பாலை எடுக்கிறாரு. ஓவர் அவர் தான் போட்டு 3 ஓவர் 4 ஓவர் வந்து கம்மியான ரன்னை கொடுத்து ஏசியா கப்ல ஃபைனல்ஸ்லயே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது எங்கேயோ வந்து கான்பிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வரக்கூடிய இந்த T20 வேர்ல்டு கப்லயும் சரி, அடுத்த வரப்போற ஐபிஎல்லையும் சரி, அவர் வந்து அந்த போலிங் ஆல்ரவுண்டர் இல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர் அந்த ஒரு மார்க் வந்து கொண்டு வர போறாரு. கிரேட் மெரிட்ஸ் டியூ. பேட்டிங் அவர்கிட்ட ரன் வரல, பட் அதுக்கு பதிலா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார்ல, போதும். அதை வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். அவங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி லியோ. அடுத்த மேட்ச்ல சந்திப்போம்.